ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 5 தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டில் பண்ணலாம். நான் பேசுகிற வேறு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறங்க பாருங்கடா, நான் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து ஜெனின்னு சொல்லிட்டேன். எனக்கே கொஞ்சம் சொல்ல டவுட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கமெண்ட் ஒரு சிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஜெனி வந்து டேயோட சிஸ்டர் தான், அது ஞாபகம் இருக்குது. ஜாக்ஸி தான் நான் கொஞ்சம் மாட்டி ஜெனின்னு சொல்லிட்டேன். ஓகேயாடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு ஸ்பேரோட சன்னாக இருந்தாலும் சரி, எவனோட சன்னாக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ அவன் என்னோட சன், அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. ஏன் சன்னை ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காட்ட, புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி. கோமா பேசுனா அப்போ நீ திருந்தவே மாட்டியா? நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சன்னுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரே ஒரு சன்னு மட்டும்தான், அது குக்கி மட்டும்தான். ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது? ஜங்குக், இந்த டாப்பிக்கை வச்சு பேசுனா நீ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபைட் தான் ஆகும். நீ காரடு. எப்போ அந்த நம்ம ஹவுஸ்குள்ளே வந்தானோ அப்போலேருந்தே நமக்குள்ளே ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்குது. போட்டா குறைக்கி நம்ம ரெண்டு பேருக்கு தேவையில்லாத ஃபைட்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு நீ தான் காரணம் ஜங்குக்கு, நீ மட்டும்தான் காரணம். நீ ஏன் வீயை அதர் பர்சன் மாதிரி பாட்டுட்ருக்க? அவன் உன் சன்னோட ஒய்ஃப்னுங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போடுமே. இத்தனை இயர்ஸ் ஆயிடுச்சு, 1 இயர் மூவ் ஆன் ஆயிடுச்சு. அவங்க செகண்ட் இயர் காலேஜுக்கே போயிட்டாங்க. இப்போ கூட நான் அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னுக்கிறேன். அந்த பிளேஸில் அவன் டேடுன்னு கூட பார்க்காம உன் கண்ணு முன்னாடி தானே ஷூட் பண்ணான். அவன் ட்ராமா கூட பண்ணியிருக்கலான்ட்டையான். சரி, மாஃபியா கிங்கோட பிரெயின் வந்து எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறது தான். ஏன்னா அவங்களோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸும் பக்கத்தில் இருக்கிற பர்சன் தான் ஒய்ஃபாகவே இருந்தாலும் அவங்கள பற்றி சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களோட உயிருக்கு எதுவும் ஆகாது. நீ உன் ஒர்க்குக்காக கரெக்டாக மாஃபியா பிரெயினில் யோசிக்கிற, அது உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட கொண்டு வராட்ட, ஓகே? அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காரை விட்டு இறங்கின வேகத்திலே நம்ம வெளியே போனோம். டேங் ஒழுங்கு மாதிரியே காருக்குள்ளே வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா அதை எதையுமே கேட்காம நேராக ரோட்டில் வாக் பண்ணபடி போனால் ஜங்குக்கு அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ண வேகத்துலேயும் நேராக டேக்கிட்டே க்ளோஸாக வந்துட்டே ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்? அதான் நான் அவங்க கூட வரட உனக்கு இரிட்டேட்டிங் ஆகுதுல்ல, நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி கோமா இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு அப்படியே டே ப்ராடக்டலி தூக்குனப்படி இங்கே பாருட்டையாங், தேவையில்லாமல் இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்காத. அப்புறம் என்னை பனிஷ் பண்ணுவியா? நான் எப்படி பனிஷ்மெண்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் என் பேபி பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி கொஞ்சம் க்யூட்டாக பேசினபடி மறுபடியும் காருக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக் அவரோட சீட்டில் வந்து உட்கார்ந்தாரு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணுறேன்? திரும்பவும் காரை விட்டு போயிடக்கூடாதுல, அடுக்கிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே காரை ட்ரை பண்ணால் ஜங்குக்கு வீயை பற்றி பேசினாலே இவ்வளோ கோவமாகிறது டேக்கு பிடிக்கவே இல்லை. அக்செப்ட் பண்ணு, வந்து குட் பர்சன் தான், அவன் நம்ம சன்னோட ஒய்ஃபு, நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நம்ம மற்ற ஃபேமிலி பர்சன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீ ரிஜெக்ட் பண்ணினா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் நம்ம வீக்காக நம்மகிட்டே ஃபைட் பண்ணியிருப்பார். ஆனால் ஜங்குக்கு இப்போ வரைக்குமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒன்று நம்ம ஸ்பேரோட சன்னு, இன்னொன்று இந்த ஹவுஸில் வந்ததுக்கப்புறம் வந்த நிறைய ப்ராப்ளம்ஸ். போட்டா குறைக்கி வியால் நிறைய டைம் அட்டாக் ஆனது மட்டும்தான் இருக்கும். டெத்தோட பொசிஷன், டெத்துக்கே போய்ட்டு டெத் ஆகிற பொசிஷனில் லாஸ்ட் மினிட்ஸில் தப்பிச்சு வந்துருந்துருப்பார். அது ஜங்குக்கால் அக்செப்டே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மூமெண்ட்டில் என்றைக்குமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிற மாரி அவ்வளோ கோவத்தையும் மேலே காட்டின்னு இருப்பார். இருந்தாலுமே வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபைட் வேறு யாருக்கும் தெரியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணபடி அவருக்குள்ளே வச்சுட்டுருப்பார். இப்போ அப்படியே நேராக நம்ம கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு ஜங்குக்கு நேராக அவரோட கம்பெனி ஒர்க்குக்காக போனேன். சிமினாடா, என்னடா மார்னிங்கே ஒரு மாதிரி சாடாக வர்றேன்? எல்லாம் வியோட டாபிக் தான். மறுபடியும் ஃபைட் பண்ணிங்களா? என்ன பண்ணுறது? கிட்ட நான் பேசுகிறது ஜங்குக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் எப்படி என்னோடய சன்னோட ஒய்ஃபை ரிஜெக்ட் பண்ண முடியும்? அவனுக்கு யாருமே கிடையாது இல்லை ஜிமீன். எனக்கு புரியுது, உனக்கு புரியுது. ஆனால் சங்குக்கு புரிய மாட்டேங்குது. நான் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நான் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு அப்படி நீ இருந்த, அவன் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் யாருமே கிடையாது. அவன் ரொம்ப பாவண்டான். அவனுக்கு எல்லாமே குக்கிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். குக்கி பக்கத்தில் வந்து இப்போ இருக்கிறான்.
நம்மள அவனை கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிட்டா எப்படி ஜெமீன்? ஜெக்கி மட்டும் அவுட்டர் டரண்டு இந்த ஹவுஸில் இருக்கக்கூடாது, வெளியே போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்த செகண்டே மீமாவும் சரி, ஜான்டாடும் சரி, நம்ம ஹயாங்ஸும் சரி, உன் ஹஸ்பண்டும் சரி, யாருமே ஜங்குக்கு எதிர்த்து ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க. உடனே ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. எனக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எப்படியாவது ஜங்கு கூட ஹார்ட்டுக்குள்ளே வர வச்சிடணும். நல்ல பர்சன் தான், குட் பர்சன் தான் அப்படிங்கிறத புரிய வச்சு வியும் மாஃபியா ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட்டுங்கிறத ஜங்கு கூட ஹார்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும். எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி புலம்பனப்படியே கரெக்டாக வந்துட்டான். இங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து ஒரு பர்சன் நோட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு டார்க் ரூம்குள்ளே வந்தால் அந்த பிளேஸில் ஒரு பர்சனோட ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆன பொசிஷனில் இதாக இருக்கிறாங்க. அந்த பர்சன்ட் வேறு யாரும் இல்லை, ஸ்பேரோ தான். ஸ்பேரோ பக்கத்தில் வந்துட்டு ஸ்பேரோட பாடி கார்டு தான். இன்னுமே ஜங்கு கூட ஹவுஸில் தான் இருக்கிறான். வச்சு நம்ம டேக்கும் ஜங்குக்குள்ளேயும் அப்பப்போ ஃபைட் வந்துட்டு தான் இருக்கிறது. ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ஹவுஸில் தான். இப்போ கூட குக்கியும் காலேஜ் செகண்ட் இயர் தான் ஜாயின் பண்ணி காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி மாஃபியா ஹவுஸில் என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிற மொட்டை டீட்டெயிலுமே ஜெனி மூலயமா ஒரு பிளேஸில் கலெக்ட் ஆனால் இந்த பர்சனல் பாடி கார்டு மூலிமா மற்ற ஒர்க் அதர் பிளேஸில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே ஸ்பேராவுக்கு இந்த பர்சன்ட் சொல்லிகிட்டு இருப்பான். டயாங் பார்க்குறேன்டா, யாரை சேவ் பண்ணி திங்க் பண்ணிட்டு ஒர்க்லாம் பண்ணுறியோ அவனாலேயே உனக்கு நான் டெத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரா இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே அப்படியே ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணால் இப்போ அப்படியே கிளாஸ் ரூமை காட்டுனா. குக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்ன பண்ணுறாம மார்னிங்கே எழுந்துப்பான்னு வெயிட் பண்ணேன், எழுந்துக்கவே என்ன அண்டா கிளாஸ் ரூமில் யார் இல்லையே. பா என் பக்கத்தில் வந்து உட்காரு. பக்கத்தில் தானடா உட்காந்துருக்கேன். பக்கத்துலன்னா அந்த பக்கத்தில் கிடையாது, என் டைஸில் வந்து உட்காருன்னு அர்த்தம். குக்கி வேண்டாம், ப்ளே பண்ணி வேல்ரா வச்சு காட்டேன். மாம் ஏற்கனவே என்ன சொன்னாங்க, காலேஜிலலாம் சமட்டு பசங்களாம் இருக்க சொன்னாங்க. மாம்னா அப்படி தான் சொல்லுவாங்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட்ரா, நான் சொல்கிறத கேளுங்கிற மாரி புஷ் பண்ணி குக்கி அவரோட டைஸில் உட்கார வைக்கவும் நம்ம குக்கியை பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி மார்னிங்கே ப்ளே பண்ணணும்னு நினைக்காத குக்கி சொன்னா கேளு. அது மட்டும் இல்லை, நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. வரட்டண்டியும் நீ ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேயானுங்கிற மீடியம். நமக்கு ஓகே அப்படியே டைஸில் வச்சபடியே கிட்ட செம்ம ரூடாக ப்ளே பண்ணிக்கிட்டு க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணபடி யாரும் இல்லாத கிளாஸ் ரூமில் எப்படி ப்ளே பண்ணி அவங்க விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஒரு பர்சன்ட் ஹுட்டிலாம் போட்டிருக்காங்க. அவங்களோட லுக் எதுவுமே வெளியே தெரியல, பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் தான். அந்த பர்சனோட ஒரு ஹேண்ட்ஸ் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டோஸ், நிறைய இயரிங்ஸ் போட்டிருக்காங்க, நெக்கில் கூட நிறைய செயின் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்கில், டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் நம்ம குக்கியை மட்டுமே அந்த பர்சன் பார்த்து அவ்வளோக்குள்ள ஆங்கிரியான டோனிங்கில் அப்படியே முறைச்சபடியே நின்றுட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து அந்த பர்சன்ட் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இப்போ அப்படியே நம்ம டே சைடு தான் காட்டுது. நான் ஹாஸ்பிட்டல் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெனிக்கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன இப்போ உங்களோட பிரதருக்கு கால் பண்ணியிருக்கீங்களே, என்ன ஏதாவது குட் நியூஸ் இருக்குதா? எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரிட்டு ஜெனிக்கிட்ட கேட்ட பொசிஷனில் அப்படியே இருந்த சேர்லேருந்து எழுந்து நிற்கிறாரு. என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? இது ஜங்குக்கு தெரியாமல் நம்ம கிட்ட நேசாக சேஃபாக பார்த்துட்டு ஒர்க். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? எனக்கு புரியல சிஸ்டர், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இது மட்டும் ஜங்குக்கும் ஃபேமிலி பர்சன்ஸுக்கும் தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆகும். இப்போ என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு யார்கிட்ட சொல்லுன்னு தெரியல. லீக்கிட்ட சொன்னேன். வந்து எப்படி நீ இந்த மாதிரி பண்ணன்னு என்னை பாட்டு கேட்டான். எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அண்ணாயம்மா நீ இருக்கிற பிளேஸுக்கு தான் அவன் வந்துருப்பான்னு தோணுது. எதுக்கும் நீ குக்கி கொஞ்சம் சேஃபாக வை அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த சைடு பேசுனா. ஓ மை காட், என்னை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்குது? என்னால் யோசிக்க கூட முடியலையே. ஜியோன் இங்கே இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு மாதிரி ஷாக்கானா. இப்போ அப்படியே நம்ம தான் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயும் டென்ஷன்லேயும் இருக்கிறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு,
என்னடா ஆச்சு, மார்னிங்கே ஜொங்கோ கூட ஃபைட் பண்ண மொமெண்ட்டில் டென்ஷனாக இருக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தான். டேயோட ஃபோக்கஸ் எந்த பக்கமும் மூவ் ஆன் ஆகலை. ஜெனி சொன்ன அந்த வேர்ட்ஸ் தான். ஜெனி நிறைய சொல்லியிருப்பாங்க. அடையிடா ரீகாப் பண்ணி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா, ஹேடா உங்ககிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். என்னடா என்ன இந்த மாதிரி வியாடாக இருக்கிறேன், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட சொல்கிறல ஆன்சர் வைக்கவும், அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னடி எப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. ஓ ஜிம்மி நீடானா, நான் பயந்துட்டேன். டேட்டாங்க உனக்குள்ள பயமா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் கொஞ்சம் கலாய்ச்சபடி பேசினபடி டைம் ஆயிடுச்சுவா நம்ம ஹவுஸுக்கு போகலான்னுங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி அங்கேருந்து போனால் டே ஒரு பர்சன்ட் வேகமாக இடிக்கிறாங்க. அந்த இடிக்கிற பர்சண்ட்டை பார்த்து ஜிம்மினா கோமாகி, டே உனக்கு நான் கண்ணு தெரியலையாடா, உன் பாட்டுக்கு வந்து இடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவட்டலில் ஜிமினா அந்த பர்சன்டோட ஹுட்டிலாம் போட்டிருந்தாங்கள, அந்த பர்சனோட நேமை நம்ம நியூ பர்சன்ட்னே வச்சுப்போம். நியூ பர்சன்ட் லுக்கில் வந்து நிற்கிற பர்சன்ட்டை பார்த்து ஜிமினா கண்ட மேனிக்கே திட்டிட்டா. நம்மகிட்டே வந்து அந்த பர்சன்ட்டை பார்க்கவும் இல்லை, ஜிமினாவையும் பார்க்கல. ஜெனி சொன்ன வேடை தான் ரிப்பீட்டடாக திங்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, பா மாடல் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே முன்னாடி போனால் அந்த பர்சன் அப்படியே போகிற டே பாட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன் டே, உன்னை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த பர்சன்ட் இங்கேருந்து போகிற டேயை பாட்டு கோவத்தில் ரியாக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் இப்போ அப்படியே கரெக்டாக ஸ்பேரோ சைடை தான் காட்டுது. இப்போ ஸ்பேரோ சைடில் தான் கரெக்டாக ஜாக்ஸி வந்துட்டான். ஜாக்ஸியும் ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் கரெக்டாக ஸ்பேரோ முன்னாடி தான் நிற்கிறாங்க. அங்கிள் இனி என்ன பண்ண போகிறீங்க? அவங்க ஃபேமிலியோட நல்லா அட்டாச் ஆகிட்டான். ஹவுஸை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாலும் அந்த டேங் விட மாட்டான். என்ன பண்ண போகிறீங்க? வச்சுட்டு ஏதோ பெரிய ப்ராப்ளம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறது எனக்கு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோ என்னலாமா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஜங்குக் சைடை தான் காட்டுது. ஜங்குக் வந்து மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். மார்க் வந்து அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டு இப்போல்லாம் தேவையில்லாமல் குக்கி நிறைய பர்சன்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். எல்லா பர்சன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணிவிட்டு குக்கிக்கு நிறைய அடிபடுது அப்படிங்கிற மாதிரி குக்கி அதர் பர்சன்ஸ் கிட்ட தேவையில்லாமல் ஃபைட் பண்ணி அவங்க கூட ப்ராப்ளம் பண்ணுறது மார்க்குக்கு தெரிய வந்துருக்கு. மார்க்கு கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லவும், இவனை அமைதியாக இருக்க முடியாதா, இதெல்லாம் டேக்கிட்ட இருந்துச்சு அவ்வளோதான். இப்போ குக்கி எங்கே இருக்கிறான்? அது சரியாக தெரியல பாஸ், அவன் எங்கே இருக்கிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எப்போதுமே வீ கூட தான் இருப்பான். ஆனால் இவன் ஃபைட் பண்ணுற ஒரு பிளேஸில் கூட வீ பக்கத்தில் இல்லை. அப்படி எங்கே விட்டுட்டு வந்து இவன் இப்படி ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கண்டிப்பாக அந்த வீடான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வீடான் தேவையில்லாத நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனால தான் என் சன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கான். அது அந்த கிட்ட சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்பேரோவோட சன் ஸ்பேரோ பொட்டியில் தானே இருப்பான். அதையே இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஸ்பேரோ பிளான் பண்ண மாதிரி ஹவுஸ்குள்ளே வர வச்சு வச்சு என்னோடய மொத்த ஃபேமிலியை அழிக்கிறதுக்கு அவன் பிளான் போட்டுட்ருக்கான்னு டேட்டை சொன்னான். அவன் ஏன் சனை பற்றி தப்பாக பேசாதுன்னுக்கிற மாரி எனக்கு லெக்சர் எடுக்கிறான். அந்த இப்போ எங்கே இருக்கானுங்கிறத நோட் பண்ணு. அவர் மாஃபியா ஹவுஸில் தான் இருக்கிறாரு. ஓ, அவன் ஹவுஸில் இருக்கிறான். குக்கி அந்த பிளேஸில் இல்லை. அப்போ குக்கி இங்கே இல்லை. ஆமாம், குக்கி பாஸ் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓ சே, நான் வச்சிருக்கதே ஒரே ஒரு பையன், என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே ஜங்குக்கு அப்படியே கோவமாக அப்படியே வேகமாக வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வேகமாக வெளியே போனால் இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் டென்ஷன்லேயே வந்துட்டு இருந்தா. ஜங்குக்கு ஒரு எனிமி பர்சன்ட்டு கால் வருது. அந்த கால் அப்படியே பிக் பண்ணா, இங்கே பாரு ஜங்குக், நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட். அதை நீ உன் மைண்ட்லேயே வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் மந்த்ஸுக்குள்ளேயே உன் ஃபேமிலியில் ஒவ்வொரு பர்சண்ட்டாக உன் கண்ணு முன்னாடியே டெட் ஆகுவாங்க. அதை கண்டிப்பாக பண்ண போகிறது உன்னோட பிக் எனிமியாக தான் இருப்பான். அந்த பர்சனை நான் நேருக்கு பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து நம்ம ஜங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவான். ஆனால் பட் அந்த பர்சன்டையுமே ஸ்பேரோ கில் பண்ணிடுவான். பேக் சைடாக வந்த பொசிஷன்லேயே கில் பண்ணிடுவான். ஹே யாரடா சொல்கிற? நீ யார் மாட்டல? என்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குற? எனக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்க. எனக்கு நீ சொல்கிறது புரிய மாட்டேங்குது.
என்கிட்ட தெளிவாக சொல்கிறியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இங்கே ரெண்டு பேசினா அந்த பர்சன் தான் டெட் ஆகிட்டாம்ல. அந்த மொபைல் அப்படியே ஸ்பேராக நோட் பண்ணப்படி ஐ எம் பேக் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே என் சன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டை நோட் பண்ணவும், நம்ம ஜாக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டோட நேமை வேணால் லென்டான்னு வச்சுப்போமா, அப்படின்னா கொஞ்சம் குழப்பாடு. ஓகே, லென்டாவை நோட் பண்ணிவிட்டு எங்கே என்னோட சன் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவன் மாஃபியா ஹவுஸில் அவனோட ரூமில் தான் இருக்கிறான். ஓ, குட் பேபியாக நடந்துக்கிறானாமா, நடந்துக்கிட்டோம். அண்டான் ஜாக்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பியாச்சுல. ஜாக்ஸு மொத்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவான். டே எங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட டார்கெட்டு டேயாக தான் இருக்குது. டே எங்கங்கிற மாதிரி கேட்கவும், அவன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு தான் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ அந்த பிளேஸில் நம்ம லெண்டாவை நோட் பண்ணிவிட்டு, டே இன்றைக்கி அவன் ஹவுஸுக்கு சேஃபாக போகவே கூடாது. நான் அந்த ஜங்குக்கை நிம்மதியாக தூங்கவே விட மாட்டேன். அவனை நான் படுத்தணும். முதல்ல டே போகிற அந்த காரை ஏதாவது பண்ணு, இல்லை அந்த டே ஏதாவது பண்ணு. நம்மளோட பாடி கார்ட்ஸ்லாம் டே சுற்றி தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் பாட்டுட்ருக்க ஆர்டரை போடு அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோ இந்த மாதிரி பேசினா கரெக்டாக லென்ட்டாக திரும்பின பொசிஷன்லேயே அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ இருக்கும் ஆர்டரை போட்டு டேயோட காரை முதல்ல ஆக்சிடென்ட் தான் பண்ண வைக்கிறாங்க. பட் அந்த கார் லைட்டாக கிராச் ஆனதோட ஒரு 3 ரவுண்டு சும்மா சர்க்கிள் சேஃபில் தான் சுற்றி இருக்கும். ரோலிங்கில் வந்துருக்குது, சும்மா சுற்றி இருக்கும். நம்ம டே அப்படி டிரைவிங் பண்ணியிருப்பாரு. காரு ரோலிங் ஆகாத அளவுக்கு ட்ரைவ் பண்ணப்படி அப்படியே பிரேக் போட்டு நின்னா, ஐயோ இந்த எனிமிக்கு டொல்லி இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா. ப்ரீத்லாம் பண்ணேன். எண்டிங் போட்டான்வேன். இனி எல்லாருக்கூட ஃபைட் தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கன்னில் புல்லட்ஸ்லாம் இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ண பொசிஷன்லேயே கார் டோரை ஓப்பன் பண்ணபடி வெளியே வந்தான். டே வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ காருக்குள்ளே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் நான் ஒன்றும் கோலா கிடையாது, நான் ஜங்குக்கோட வைஃப். அது மட்டும் இல்லை நானும் ஒரு மாஃபியாடானுங்கிறத மறந்துட்டியா? ஐயோ மாஃபியா சார், எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு சின்னதாக கிராக்க விழுந்துட்டாலே உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறார்ல மாஃபியா கிங்கு, அப்புறம் என் ஃபேஸில் எங்கேயாவது கோடு போட்டு விட்ருவாரு. அமைதியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறா ஜிமி. பின்ன என்னடா, உனக்கு சின்னதாக லைட்டாக கண்ணில் தூசி விழுந்துட்டாலே அந்த ஜங்கு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பெரிய பூகம்பட்டியே கிளப்பி விட்டுருவான். இதில் இவன் வேற ஃபைட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறான், கம்முன்னு உட்காரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி டே அப்படியே அந்த காரை விட்டு இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்கினா, டே சொன்னால் கேளுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ப்ராப்ளம் பண்ணதுடா, ஜங்குக்கு தெரிஞ்சு என்ன தாண்டா திட்டுமா, டே ஃபைட்டுக்கு வர்றவங்க கூட ஃபைட் பண்ணுடா, ஏன் கேட்டால் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க, திரும்படா அப்படிங்கிற மாதிரி சீமீன் அவன் திரும்பின வேகத்துலேயே ஒரு கிக்குடான். அட பாவி இருடா, சோல் மட்டும் நினச்சி என்னை கொல்றதுலேயே குறியா இருக்கிறியாடா, டே எவன்டா எங்கள் காரை இடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ண வர பர்சன்ஸை நம்ம ஜிமினா அப்படியே கன்னை ரோல் பண்ணபடி ஒரு மாதிரி நீல் ரன் போட்டு முட்டி போட்ட பொசிஷன்லேயே, அது ரொம்ப லாங் கன், அந்த கன்னை ஒரு மாதிரி கிரிப்பாக சோல்டர்கிட்ட முட்டு கொடுத்து பிடிச்ச பொசிஷன்லேயே ஆப்போசிட்டில் வர பர்சன்ஸை ஜிமினா பயங்கரமாக ஷூட் பண்ணா. ஐயோ என்ன ஜிமி, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ எப்படிடா இந்த மாதிரி ஜங்குக்கு என்ன ரெடி பண்ணல அந்த கன்னை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுற, நீ ஹேண்டில் பண்ணதுக்காகவே ஜங்கு கன்னை ரெடி பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. அதே பிளேஸில் நம்ம டே அட்டாக் பண்ணதுக்கு டேயை கில் பண்ண தானே அங்கே அவ்வளோ பேர் வந்துருப்பாங்க. அவங்க நம்ம டே பேக்ஸ்லேருந்து அடிக்க வேண்டாம், நம்மகிட்ட ஏன்னா நார்மலான பர்சன்டா திருப்பி அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் டேக்கிதான் ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம் இருக்குடே, அது நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்கும் தெரியும். டேக்கிதான் இப்போ வரைக்குமே தெரியாது, டேக்கு யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அந்த மூமெண்ட்டில் டேக்கி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயெல்லாம் அவங்க கூட ஈக்குவலாக ஃபைட் பண்ண முடியல. ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பொசிஷன்லேயே அவங்க திருப்பி அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கு அட்டாக் ஆகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஹெட்டேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ப்ரீத்திங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுற அந்த பொசிஷனில் கரெக்டாக அந்த பிளேஸில் இதோட நீ முடிஞ்சுட்டுட்டேயா, என்னோடய பாஸ்கிட்ட போய் நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆக போகிறேனுங்கிற மாரி டே முன்னாடியே பேசிட்டு டேயோட ஹிப்பில் வேகமாக நைஃபை சொருக வேண்டாம். அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் கிரிப் அந்த நைஃபை பிடிச்சபடி, நான் தான் அந்த பர்சன்ட்டை என்ன வேணாலும் பண்ணணும், நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன், வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 100% ஆன்ஸில் இருந்து நைஃபை வாங்கி சொருக வந்தவன் நெக்லேயே இந்த பர்சன்ட் சொருகவும் டீ ஷாக் ஆகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால், ஹே டேங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தவர் திரும்பி நோட் பண்ணால்,
நம்ம அந்த நியூ பர்சன்ட் தான் டேக்கு முன்னாடி வந்த பர்சன்ஸை அட்டாக் பண்ண பர்சன்ஸை கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் குயிக்காக கில் பண்ணிட்டாரு. அதுவும் டான்ஸில் ஒத்த நைஃபை வச்சு இந்த மாதிரி கில் பண்ண பொசிஷனை பாட்டு நம்மகிட்டே அந்த பிளேஸில் மயங்கி விழுந்துட்டாரு. இந்த மாதிரி விழுந்தா டே 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 உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து நம்ம ஜிமினா கிரிப்பாக பிடிச்சான். நம்ம அந்த நியூ பர்சன்ட் அப்படின்ட்டு நோட் பண்ணபடி அங்கே நடக்கிற மூமெண்ட் எதையுமே கண்டுக்கடப்படி நேராக அவன் வந்த பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனா, யார்டா நீங்களா யார்டா மாடலா? ஐயோ நான் ஜங்குக்கிட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே. அவன் ஏன்கிட்டலாம் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு எனக்கு கொல்ல போகிறான். டே கோபுரா காருக்குள்ளே இருந்தது காணும்டா, வாட்டர் பாட்டிலோட வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஐயோ மேம் எவ்வளோ அழகாக ஃபைட் பண்ணாங்க. ஆமா யார் அந்த நியூ காய் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் உன் டேடு கொடை கொடுக்க போகிறான், நம்ம வாங்கி கட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாரி சொன்னா, இது டேடா அப்படிங்கிற மாரி கோபுரா ஷாக்கானா. கரெக்டாக அதே பிளேஸுக்கு ஜங்குக்கோட கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃப்ளோரில் மயங்கிருக்கிட்ட பார்த்துட்டு ஜங்குக்கு பயந்து போய் டக்குன்னு கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, டேங் உனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு? அவனை சேஃபாக பாட்டுக்குன்னு தானே சொன்னேன். ஏன்டா என்னை பாட்டு எப்படி தான் தெரியுது, சேஃபாக தானடா பாட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சா. அப்படியே நம்ம ஜொங்கோக் டேயை ப்ராடக்ட்லேயே தூக்குனபடி நேராக காருக்குள்ளே கொண்டு வந்து பொறுமையாக டேயை உட்கார வச்சபடி நேராக ஹவுஸுக்கு கூட்டு வந்துட்டார். இந்த மாதிரி கூட்டு வந்தா லென்ட்டாவுக்கு இந்த மாதிரி லாஸ்ட் 1 minute செகண்டில் மிஸ் ஆகிட்டானுங்கிற அந்த நியூஸ் லென்ட்டாவுக்கு வருது. லென்ட்டா டென்ஷன் ஆனால் யார் அந்த நியூ பர்சன்? ஒருவேளை அந்த ஜெனியாக இருக்குமோ? ஜெனி தான் அவன் சிஸ்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இந்த பர்சன்ட் வந்து ஒரு பாய் மாதிரி தெரியுது. என்ன அப்படிங்கிற மாதிரி லெண்டா ஷாக்கானா. ஸ்பேராவும் என்ன சொல்கிறான் அவனோட பாடி கார்டு இந்த பிளேஸில் சேவ் பண்ண நியூ ஒரு பர்சன்ட் என்றா இருக்காங்களாம். அந்த பர்சன்ட் ஜெனியோட இந்த பர்சன்ஸ்லாம் கிடையாது, ஏதோ நியூ பர்சன்டா. அது மட்டும் இல்லை, அது கேர்ள் கிடையாட்டாம், அது ஒரு பாயாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு, என்ன இவனுக்கு ஒன்றுன்னா அப்படி யார் உடனே என்றாகி இந்த பிளேஸில் சேவ் பண்ணதுக்கு வர்றாங்க? யார் அந்த நியூ பர்சனுங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிங்க. அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சி டேயை ஃபினிஷ் பண்ணுற பிளேஸில் நம்ம ப்ராப்ளமாக இருந்தால் அவனை தான் முதல்ல ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரோ இந்த மாதிரி பேசினா. இப்போ ஹவுஸில் நம்ம ஜங்கு கடுப்புலேயே ஜிமினாவையும் ஹோப்ராவையும் பாட்டு முறைச்சிக்கிட்டு இருந்தான். நம்ம ஜிமினாடா ஏன்டா எங்களை பாட்டு இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிற, நீ இந்த மாதிரி முறைக்கிறதுனால அங்கே நடந்துட்டு மாறப்போட்டா இல்லை நாங்கள் மாட்டி சொல்ல போகிறோமா? இதுதான் நடந்துச்சு. திடீர்னு அவனோ ஹுட்டி போட்ட மாதிரி ஒரு பர்சன் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் வந்தான். அவன் தான் சேவ் பண்ண அடுத்த செகண்டே யார்டா நீ அப்படின்னு ஒத்த கொஸ்டின் தான்டா கேட்டேன். அப்படியே புல்லட் எடுத்து பறந்த வேகத்தில் போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான். ஜிமினா என்ன ஸ்டோரி நிறைய சொல்கிற பொழுக்கே, நீ அங்கே இருக்க சொல்லியே இன்னொரு பர்சன்ட் வந்து சேவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாரி சின்ன கலாய்ச்சா. வாங்க ஹயாங், உங்கள்ட்ட நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி நீங்கள் கரெக்டாக இந்த டைட்டில் என்றா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா எந்த மாதிரி கேட்டான். ஹே என்னடா எனக்கு தெரியாது உன்னை பற்றி, கண்டிப்பாக நீ கன்னில் ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் டேயை மறந்துருப்பேன். ஐயோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்காரு. நான் கன்னில் ப்ளே பண்ணுறதுனால டேயை கவனிக்காமல் விட்டேன். இங்கே பாருங்கள் ஹயா, சிங்கிள் பர்சன்டா 50% இந்த பிளேஸில் என்ட்ரானாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 25% நான் கில் பண்ணேன். மீதி 25% நியூவாக என்றான் அந்த பர்சன்ட். அது ஜங்குக். ஆமாம், மீதி 25% அவன் ஹேண்ட்ஸாலே தான் கில் பண்ணான். வாவ் ஜிமீன் வாவ். மாஃபியா ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன்ட் கன்னை வச்சு 25% கில் பண்ணால், ஹேண்ட்ஸில் கிடச்ச சின்ன நைஃபை வச்சு 25% கில் பண்ணியிருக்கானா? அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறானே. யாராக இருக்கோமே? யாராக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவன் முகட்டையாக பார்த்தேன். அவன் தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருந்தானே, ஒன்று கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான். சுகாடா அதான் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமே ஜிமீன், ஏதாவது தெரிஞ்சாடா நீ வந்து இருக்கிற பிளேஸ்லேருந்து ஹை பிளேஸுக்கு மூவ் ஆகிருவியே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலாச்சப்படி பேசினா. ஹயாங் சீரியஸ்னஸ் புரியாமல் பேசாதீங்க. இந்த மாதிரி எனக்கு நம்மளேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஏதோ நம்மளோட எனிமி நம்மளை திரும்பவும் ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொல்லி அட்டாக் பண்ண போகிறடா கால் வந்துருக்கு. அவன் சொன்ன 1 ஹவருக்குள்ளேயும் டேக் இப்படி அட்டாக் ஆகியிருக்கு. இது சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது, காமெடி பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கோவமாக பேசினா. ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டாக்காக இருக்குது.
நான் ஜெனியை பார்க்கணும், என்னோடய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த அறகுறை மயக்கட்டிலேயே நம்மகிட்ட இப்படி ஜெனிங்கிறாரு, ஜெனியை பார்க்கணுங்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக் பொறுமையாக டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட மவுட்டுக்கிட்ட க்ளோஸாக வந்து அவரோட காட்டை வச்சு கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப சவுண்டு குறையாத வச்சு பேசுகிறாருல அந்த மொமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி கேட்டால் ஜெனி ப்ராப்ளத்தில் இருக்கிறா, ஜெனிக்கு என்னோடய ஹெல்ப் தேவை, ஜெனி ஜியோன் ஜியோன் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறான், ஜங்குக் ஜியோன் ஜியோன் அப்படிங்கிற மாதிரி நீவும் ஒரு பர்சனோட நேமேட்டே இந்த மாதிரி ஜியோன் ஜியோன் ஜியோன்னு சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ஷாக்காகி நான் கேட்காத புது பேராக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே ஜெனிக்கு கால் பண்ணுங்க, ஜெனி இப்போவே இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனிக்கு கால் பண்ணா டேக்கு இந்த மாதிரி உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நீ இந்த பிளேஸ்க்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனியை கூட ஸ்பேராக விட்டு வைக்கல. அவன் பிளேஸில் ஜெனியோட பிளேஸ்லேயே அங்கே இருக்கிற மாஃபியா பர்சன்ஸை வச்சு ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்கான். இங்கே பாரு ஜிமின், என்னோடய பிளேஸில் ஹெவி ப்ராப்ளம் இருக்குது, என் ப்ராப்ளத்தை ஃபினிஷ் பண்ணி அடுத்த செகண்டு என் பிரதர் முன்னாடி இந்த ஜெனி வந்து நிற்பானுங்கிறத சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணபடி அவள் எனிமி கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, 2 days அப்படி மூவ் ஆன் ஆகுது. ஒர்க்குக்கெலாம் போகல, ஒரு மாதிரி சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஜங்குக்கு அப்படியே ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்கார்ந்தாரு. என்னாச்சு டேயா, எனக்கு ஒரு மாதிரி உன்னை பார்க்க சொல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குடே, அன்றைக்கி அந்த மாதிரி அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயமாயிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், அதெல்லாம் ஒரு அட்டாக்கா, அதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது, அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்கிற? அது மட்டும் இல்லை, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், இன்னும் 2 days கழிச்சு குக்கிக்கு பேட்டே வருது, அதை தானே என்கிட்ட சொல்ல வேண்டீங்க? ஐயோ, நான் நினைக்கிட்டு நீ கரெக்டாக சொல்லிட்ட. குக்கியோட பேட்டை நீ எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு திங்க் பண்ணுற? எனக்கு சரியாக தெரியல. குக்கியோட பேட்டையை செலிப்ரேட் பண்ணணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் இல்லை, ஆவணாவும் இல்லை. குக்கியோட பர்த்டே நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம நியூவாக ஒரு ஹோட்டல் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம்ல, அதுவா? அன்னைக்கு தான் ஹோட்டலை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுவும் குக்கியோட ஆன்ஸாலேயே அந்த பெரிய ஃபுட் ஷாப்பை ஓப்பன் பண்ணி அதே பிளேஸில் குக்கிக்கு பர்த்டே ஃபங்க்ஷனிங் கிராண்டாக நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, இது குக்கிக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா வந்து அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாரு. என்னடா எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸாக ஒரு மூமெண்ட்டை சொல்லிகிட்ருக்கேன், மாதிரி ராகம் போட்டுட்ருக்கேன். டேங்கா, நீ ஆசைப்பட்டு கேட்டது தானே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியுது ஜங்குக், நான் மற்ற ஒர்க்லாம் பண்ணுறேன், முதல்ல கீழே இறங்கி வா அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணி அப்படியே நம்ம ஜொங்கோ கீழே கூட்டிகிட்டு வந்தா. ஐயோ மாம், என்ன 2 days ரூம்குள்ளே இருந்துட்டீங்க, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாங்கிற மாரி ஜானா, நம்ம மென்னு, ஜானு, ஞாமு, அப்புறம் குக்கி, போடா குறைக்கி, ஷாலா எல்லாருமே வந்து அப்படியே நம்ம டைட்டாக ஹேக் பண்ணப்படி ஒரு மாதிரி சேடாக அப்செட்டாக இருக்கிற மூமெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணப்பட்டேன். அப்படியே பேபிஸ் எல்லாருமே நம்ம கார்டன் சைடுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட சேர்ந்து ஜாலியாக விளாடுறாங்க, ஐடென்சி விளாடுறாங்க, ரன் பண்ணி விளாடுறாங்க, குட்டி குட்டி கேம்ஸ். பேபிஸ் வளர்ந்துருந்தாலுமே பேபிஸ் மாதிரியே நம்ம கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டாம். பேபிஸ் கூட இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி மொத்த பேபிஸ் கூடயும் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபைனாக்குலர் மூலயமா ஒரு பர்சன்ட் நம்ம அவங்க கூட சுற்றி விளையாண்டுட்டு இருக்கிற பேபிஸையுமே அந்த பர்சன்ட் பார்த்து ரொம்ப கடுப்பாகி பக்கத்தில் இருக்க மிரரை ஒரு பஞ்சு தான் இந்த மாதிரி பஞ்சு பண்ணதை பார்த்து அந்த பர்சன்ட்டுக்கு பேக் சைடில் இருக்க பர்சன்ட் தான், ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற? எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல, என்னை சீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதுக்குன்னா அந்த பழி வாங்காமல் விட மாட்டேன். என்ன இந்த மாதிரி பேசுகிற? கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், என்னை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த பர்சன்ட் பாட்டு பேசிட்டு டென்ஷனில் டயாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த மாதிரி கட்டுனா இப்போ அப்படியே 2 days மூவ் ஆன் ஆகுது. குக்கியோட பேட்டைனா செம்ம கிராண்டாக ரெடியாக இருக்குது. குக்கியோட ஐஸ் எல்லாம் கரைச்சி போயிடுச்சு. டைட்டாக கட்டின பொசிஷன்லேயும் நம்ம ஜொங்குக்கும் நம்ம குக்கியை கரெக்டாக அந்த நியூ ஃபுட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க.
என்ன பேட்டைக்கு கேக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுட்டுக்கா இந்த மாதிரி ஐஸில் கட்டியிருக்கீங்கங்கிற மாரி பேசிக்கிட்டே நம்ம குக்கி பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த அந்த ஷாப்புக்கு முன்னாடி கரெக்டாக குக்கி கொண்டு வந்துட்டு விட்டு அவரோட ஐஸில் இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டான். வாவ், செம்மையாக இருக்குடு, இது என்ன மாதிரி பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா. இதுதான் அவனோட நியூ பிளேஸ். நீ ஆசைப்பட்டு கேட்டல இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபுட் ஷாப்பை நான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. இதான் அவனோட ஃபுட் ஷாப். நேம் வேணாலும் பாரு அப்படிங்கிற மாதிரி நேம் போர்டை பார்த்தா குக்கி ஃபுட் ஷாப்னு தான் நேம் இருக்கும். அந்த